குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். நேற்று டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்த அவர் கோவையில் சாலை மார்க்கமாக மேட்டுப்பாளையம், கோத்தகிரி வழியாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகேயுள்ள ஆளுநர் மாளிகை வந்தடைந்தார். இந்நிலையில் இன்று குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு போரில் வீர மரணமடைந்த வீரர்களுக்காக ராணுவ சிறப்பு அஞ்சலி பாடல் இசைக்கப்பட்டது. இது மிக முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் மட்டும் இசைக்கப்படும் பாடலாகும். மேலும் போரில் வீரமரணம் அடைந்த 8 ராணுவ வீரர்களின் உறவினர்களுக்கு கேன்ட்ரி விருந்தினை குடியரசுத் தலைவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்ற ராணுவ அதிகாரிகள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து நாளை உதகை ஆளுநர் மாளிகையில் பழங்குடியின மக்களுடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். குடியரசுத் தலைவர் வருகை புரிந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கலெக்டர் வண்டி உள்ளே போகுதா? இல்லை, மேடம் வண்டிக்கு உள்ள இப்போ மூவ் பண்ண முடியாது.
தலைவரா